என்கிட்ட சொல்லாம ஒரு காரியம் பண்ண மாட்டா. லெட்டர் கிட்ட எழுதியிருக்காளா? நீங்க ஃபாதர். என்ன என்ன எதோட அது? ராத்திரி பூரா அழுது தீத்தாலே அதேதான். இதான்ப்பா மிடில் கிளாஸ்ங்கிறது. பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்கிறதா முக்கியம். என் புத்திய ஜோட்டால அடிக்கணும். தூங்குறாளேன்னு தனியா விட்டு போன பாரு. அதுல பாரு, வேணாம் சொல்லு. என்ன தேடுறீங்க சொல்லுங்க. நான் உடுப்பா. ஐயோ உட. பிறந்தப்ப இவ தலை கொஞ்சம் கோணல். தரையில போட்டா ஷேப் வராதுன்னு சொல்லி தூளியில போட்டு நான் ஒரு பக்கம் அவங்க அம்மா ஒரு பக்கம் மணிக்கணக்கா ஆட்டிக்கிட்டே இருப்போம். கடைசியில நாங்க 2 பேரும் தூங்கிடுவோம். இது பாட்டு பட்டக்கு பட்டக்கு முழிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்ப பாரு. சார் யாரு? டாக்டரா? இனிமே எதுக்கு டாக்டர்? ஓ எனக்கா? மயக்க மருந்தா? ரொம்ப வளரனா? போடுங்க. இவ இருக்காளே எங்க அம்மா மாதிரி எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்குவா. நான் பிராக்டிக்கல். பாருங்களேன், சுத்தி ஐஸ் வைக்கணும். யாருக்கா தோணுச்சா? எனக்கு தான் தோணுச்சு. ஏன்னா இது இனிமே குழந்தை இல்லை, பாடி. போடுங்க. போட்டாச்சு சார். போட்டாச்சு. போட்டாச்சா? அதான் தலைலாம் சுத்துற மாதிரி இருக்கு. நான் இப்போ படுக்கணுமே. எனக்கு ஸ்பாண்டிலிட்டிஸ். எனக்கு ஒரு தலைவாணி வேணும். அதே எடுக்காதீங்க, அது அவளுக்கு வேணும். அது அங்கேயே வைங்க. அவளை மாதிரி என்னால தரையில படுக்க முடியாது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வேலை இருக்குன்னு பாதியில் ஏஞ்சி போயிட மாட்டிய? எனக்கு இதை விட வேற என்ன வேலை இருக்கு? இங்கே என்ன நீ அழறியா? இத பாரு, லைஃப்னா டெத் நிச்சயம் தெரியும்ல? எனக்கு நல்லா தெரியும். கரெக்ட்.